நீங்க கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும்னு நீங்க நினைச்சாலே போதும், அந்த கர்த்தரை உங்களுக்கு அதை உங்களை குறித்த கர்த்தருக்கு செய்யறவர் நிறைவேற்றுப்பா. கர்த்தர்னாக்கா யாவை சேர்த்து முடிப்பார் பார்த்து. எப்படி அப்படின்னா உங்க சிந்தை என்ன இருக்கணும்? சிந்தை இருக்கணும். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது உத்தமனுக்கு தேவன் துணைன்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? சரி, அப்ப தேவன் துணையா இருப்பாருன்னா நீங்க சரியான சிந்தையா இருக்கும் போது தேவன் துணையா இருப்பார். எப்படிங்க? நீங்க சரியான சிந்தையில் இருக்கும் போதுதான் தேவன் துணை இருப்பார். உங்க சிந்தை தப்பா இருந்தா கர்த்தர் துணையா இருக்க மாட்டார். உங்க சிந்தையானது தேவனுக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த கர்த்தருக்கு துணையா இருப்பார். இந்த வசன பிரகாரம் சங்கீதம் 108 சொல்ல பிரகாரமா கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். எப்போ? எப்போ? உங்கள் சிந்தையில அவருக்கு சாட்சியா இருக்க வேணும். அவர் எனக்கு கொடுத்ததை நானே நிறைவேற்றி முடிப்பேன். அது நிறைவேறி முடியும் போது தெரியும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லி. அந்த அப்போ சாட்சியா ஆகணும் அப்படின்னா உங்க சிந்தை என்னவா இருக்கணும்? தேவனுக்கு சாட்சியா இருக்கேன், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தருவார்.